நரசிம்மபுரத்துல மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. அந்த ஊர்ல அவர் மட்டும்தான் ஏழை. அந்த ஊர்ல இருக்க மத்தவங்க எல்லாரும் பணக்காரர்கள் தான். ஏழைங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஊரை சேர்ந்த யாருமே மாணிக்கத்தை விருந்துக்கு கூப்பிட மாட்டாங்க. அவர்கிட்ட எல்லாரும் எகத்தாளமா பேசுவாங்க. மாணிக்கத்துக்கு நல்ல துணிமணி கிடையாது. எப்பவுமே கிழிஞ்சு போன சட்டை தான் போட்டுட்டு இருப்பாரு. மனைவி லக்ஷ்மிக்கு கூட அதே நிலைமைதான். அதனாலேயே லக்ஷ்மி யார்கிட்டயும் பேச கூட மாட்டா. லக்ஷ்மி கிட்ட ஒரே ஒரு புடவை தான் இருக்கு. அது கூட பழசு. அவங்க வேணும்னே ஏழையா இல்ல, குழந்தைங்க இல்லன்னு கூட மக்கள் அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு நாள் மாணிக்கம் ஏதோ வேலை விஷயமா பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்தாரு. அப்ப அந்த இடத்துல பணக்காரர்கள்லாம் உட்கார்ந்துகிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. மாணிக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு தலைவர்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. பஞ்சாயத்து தலைவரே வணக்கங்க. 2 வருஷம் முன்னாடி கவர்மெண்ட் கிட்ட உதவி செய்யுங்கன்னு லெட்டர் போட்டிருந்தேன். அந்த கடிதத்துக்கு இப்ப வரைக்கும் எந்த பதிலும் கிடைக்கல. அப்ப அந்த தலைவர் பயங்கரமா சிரிச்சிட்டு, அப்படின்னா அந்த கடவுளுக்கு கூட நீ குழந்தைங்களை கொடு கடவுளேன்னு ஒரு கடிதம் எழுத வேண்டியதுதானப்பா. கடவுளே உன்னை சீக்கிரமா கண்டுக்கலான்னு போது சர்க்கார் உன்னை இவ்வளவு சீக்கிரமா பாக்கணும்னு நினைக்கிறியாப்பா? தலைவர் ஐயா, நான் என் நிலைமைய பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க என்னென்னமோ பேசுறீங்களே. எகத்தாளமா பேசுறியாடா ராஸ்கல். இவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி, இப்ப வரைக்கும் ஒரு புள்ள குட்டி கிடையாது. நீ ஆம்பளையாடா? அப்படி இருக்கும்போது என்ன எதிர்த்து பேசுற? வேணும்னா சொல்லு, ஆயுர்வேத மருந்து எக்கச்சக்கமா இருக்கு, அனுப்பி வைக்கிறேன். அப்பவாவது பிள்ளைங்க பிறக்கும். மாணிக்கம் தலை குனிஞ்சு ரொம்ப கவலையா வீட்டுக்கு வந்தாரு. கணவனை இப்படி பார்த்த லக்ஷ்மி, இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்களா? நான் எத்தனை தடவை சொல்றது அந்த பெரிய மனுஷங்க கிட்ட போகாதீங்கன்னு? இன்னைக்கு என்ன சொன்னாங்க? என்ன சொல்லி உங்களை அவமானப்படுத்தினாங்க? எதுக்காக இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அவங்களோட அவமானம் எல்லாம் மீறி போச்சு. நம்ம வறுமையையும் நமக்கு குழந்தைங்க பிறக்காததையும் லிங்க் பண்றாங்க. இப்படி பேசுற 1-2 வாய அடைக்க முடியும், ஊர் வாய எப்படி அடைக்க முடியும்? இந்த அவமானத்தை என்னால தாங்க முடியல. எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கல. லக்ஷ்மி கணவனை கிட்ட கூப்பிட்டு சமாதானப்படுத்தினா. ராத்திரி 2 பேரும் தூங்குனாங்க. நடு ராத்திரி மாணிக்கத்துக்கு முழிப்பு வந்தது. தூங்கிக்கிட்டு இருக்க மனைவிய பார்த்து அழுதாரு. லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிடுமா. இந்த மாதிரி அவமானத்தை தாங்கிக்கிட்டு என்னால உயிரோட இருக்க முடியல. நான் போறேம்மா அப்படின்னு காட்டு வழியா நடந்து போனாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது வழியில பாழடைஞ்ச மாளிகை ஒண்ணு இருந்தது. அதுல இருந்து மிகுந்த ஒளி வந்துச்சு. அத பார்த்து தைரியம் வரவழைச்சுக்கிட்டு மாணிக்கம் உள்ள போய் பார்த்தாரு. அங்க தங்க காசுகள் நிரம்பி வழியிற ஒரு இரும்பு பெட்டி கஜானா இருந்துச்சு. மாணிக்கம் பயந்து போய் வெளியில ஓடலான்னு நினைக்கும் போது, பயப்படாத மாணிக்கம், இந்த செல்வங்கள் எல்லாம் உனக்குதான். உன்ன மாதிரி அப்பாவிக்காகவும் நல்லவனுக்காகவும் தான் நான் இத்தனை நாட்களா இந்த செல்வத்தோட காத்திருந்தேன். கடைசியா நீ வந்துட்ட. நான் சாபம் பெற்றவள். நீ என்னை எடுத்துக்கிட்டு போனேனா என்னோட சாபம் விமுக்தி அடையும். வேற எதுவும் யோசிக்காம இங்க இருந்து இதை எடுத்துக்கிட்டு போ. மாணிக்கம் அந்த புதையலை எடுத்து தலைமையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனாரு. வந்து லக்ஷ்மியை எழுப்பினாரு. லக்ஷ்மி அதை பார்த்து ஆச்சரியப்பட்டா. மறுநாள்ல இருந்து மாணிக்கம் எல்லாரை விட பெரிய பணக்காரரா மாறினாரு. கொஞ்ச நாள்லயே கிராமத்து தலைவராவும் மாறினாரு. தலைவர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பண உதவியையும் செஞ்சாரு. 1 வருஷம் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. மாணிக்கம் லக்ஷ்மி சந்தோஷமா வாழ்ந்தாங்க.